அவர்கள் ஒரு அழகிய அற்புதமான முடிவை எடுத்து கர்நாடக முதல்வரை சந்திக்க இருக்கிறார். அடுத்த மாதம் 3ஆம் தேதி கர்நாடக முதல்வரை சந்தித்து அவரிடத்திலே பேசி நல்ல முடிவை எடுப்பார் என்று நான் இரண்டு மாநில முதல்வர்களும் சந்தித்து பேசி ஈடுபாடு பற்றிய ஒரு முடிவெடுத்து நல்ல முடிவாக எடுத்து அறிவிப்பார்களேயானால் அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பலனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டுக்கு நல்லது. என்ன ஆச்சு பார்த்தியா? அது நீட் தேர்வு இது பண்ண வேண்டியது 3ஆம் தேதி. இதுக்கு மந்திரிகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது நல்லது. பேசாமல் இருந்தால் ஒன்றும் தெரியாது. பேசிகிட்டு இருக்கிறது நல்லது. வணக்கம் வணக்கம் வணக்கம். குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்லுது வணக்கம். நீட் தேர்வு ரத்து பண்ணணும், அது உறுதி. அதே மாதிரி நீட் தேர்வு கொஞ்சம் வெற்றிகரமாக போனால் ஊசியெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா கொரோனா காலத்தில் நாம் எல்லாம் பிழைக்கலாம். அதுக்கு நீட் தேர்வு மோசம்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. அது ரொம்ப கடினமான வார்த்தையாக இருந்தாலுமே 1 வருஷம் படிக்கிறது 2 வருஷம் படிக்கிற மாதிரி படிக்க வைக்க வேண்டியதுதான். மெதுவாக சுலோவாக போய் படித்தா தான் உடனே சடன் பிரேக் போட்டு எல்லாம் ஒழுகிறதா. நீட் தேர்வும் வேணும். ஒன்றை கண்டுபிடிச்சி அந்த நீட் தேர்வை சட்டமாக்குன்றத அதில் மோசம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நல்ல இது. ஆனால் அரசியலுக்கு அக்காரரு அது இருந்துன்னா பசங்கள்லாம் சேர்த்து போயிடுறாங்க அப்படின்னு 100க்கு 90 பேர் எழுத போய் ஜெயிச்சிக்கிறாங்க. 2000 பேர்த்தில் போய் 2000 பேர் எழுத 10 பேர் தான் செத்து போயிடுறாங்க. அது மூலக்கட்டையே ஜாகிறாங்க. அதுக்கு நீட் தேர்வை ரத்து பண்ணுறதுக்கு நியாயம் இல்லை. நீட் தேர்வு மாதிரி கண்டுபிடிச்சங்க எடுத்தாலும் போனும் கையில் பிடிச்சிட்டு துப்பாக்கி பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்குற. அதில் ஆளுக்கு ஒரு 9 குழந்தையிலேருந்து அது நிறைய கண்டுபிடிக்காமல் இருந்தால் முடியுமா? சும்மா வணக்கம் வணக்கம். ஒரு நியாயமாக போராடுங்க.